சென்னை மாநகரத்தில் மின்சார பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வியாசார்பாடி பேருந்து பணிமனை மின்சார பேருந்துகளுக்கான அந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்திருக்கின்றோம். மாநகர போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர், இணை மேலாண் இயக்குனர், மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர், இந்த பணியினை எடுத்திருக்கின்ற ஓம் நிறுவனத்தினுடைய அலுவலர்கள் எல்லோரும் இணைந்து இதற்கான பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட கட்டமைப்பு பணிகள் இந்த மே மாத இறுதிக்குள் முடிவடைய இருக்கிறது. வியாசார்பாடி டெப்போவில் 120 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதற்கான சார்ஜிங் போர்ட்டுகள் 29 நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் முழுமையாக இந்த பயன்பாட்டிற்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது வடசென்னை பகுதியில் ஒரு சிறந்த போக்குவரத்து வசதி, அதாவது காற்று மாசு ஏற்படாமல் இன்றைக்கு உலகளவிலே ஏற்பட்டிருக்கின்ற விழிப்புணர்வு காரணமாக கால சூழல் மாற்றத்திற்கு ஏற்ப இந்த புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. மொத்தம் சென்னை மாநகரத்தில் 5 பணிமனைகள் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக வியாசார்பாடியில் இந்த பணிகள் முடிவுற்று அந்த பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி, தொண்டையார்பேட்டை ஆகிய பணிமனைகள் இந்த மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்தும் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். முதற்கட்டமாக 650 பேருந்துகளும், அடுத்த கட்டமாக 500 மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே உலக வங்கியினுடைய ஆலோசனைப்படி ஜிசிசி என்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான டெண்டரிலே கலந்து கொண்டு ஓம் என்ற நிறுவனம் இதனை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பேருந்துகளை அவருடைய பராமரிப்பிலே இயக்கி தருவார்கள். எனவே இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சென்னை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமையும். இதில் ஏசி பேருந்துகளும் நான் ஏசி பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் பயணம் செய்வதற்கான வசதிகளும் கூடுதல் வசதியோடு ஏசி தேவைப்படுகிற அவர்களுக்கான பயண வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சார்? இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு 650, முதல் கட்ட 650 பேருந்துகள், அடுத்த கட்டமாக 500 பேருந்துகள். இங்கே வியாசார்பாடியில் முழுமையாக இங்கே வந்து மின்சார பேருந்து மட்டும்தான் இயங்கும்? ஆமாம், இங்கே மின்சார பேருந்துகள் மாத்திரம்தான் இயங்கும். ஏன்னா டீசல் பேருந்துகளையும் மின்சார பேருந்துகளையும் ஒரே இடத்தில் இயக்குவதற்கான சூழல் அமையாது. என்ன காரணம்னா அதற்கு தேவையான வசதிகள் வேறு, இதற்கு தேவையான வசதிகள் வேறு. அதனால் மின்சார பேருந்துகள் மாத்திரம் இயக்குவதற்காக சென்னை மாநகரத்தில் 5 பணிமனைகள் ஒதுக்கப்பட்டு அதில் முதல் கட்டம் வியாசார்பாடி இயக்கப்பட இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் வந்து அடுத்த மாதத்தில் திறந்து வைக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதே பேருந்து ரேட்டு தான் திறந்து வைக்க போகிறாங்க. இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய தேதி பெற்று அந்த துவக்க விழா நடைபெறும். கடந்த 2 மணி பொள்ளாச்சி வந்து சிவகாசி போன பேருந்தில் ஓட்டுநர் வந்து மது குடிச்சிட்டு ஓட்டுநர்லாம் சொல்லி பொதுமக்களே அந்த காவலுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் சார்? இல்லை, நம்ம தொடர்ந்து இது போன்று வருபவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில இடங்களில் ஆய்வு செய்து தான் அவர்களை நேற்று அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றவர்களுக்கும் தொடர்ந்து இந்த போக்குவரத்து பணிமனைகள் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற வகுப்புகள் நடைபெறுகிறது. பயணிகளிடத்தில் எப்படி அவர்கள் நடத்தி இருக்க வேண்டும், எப்படி ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்ற அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பயணிகள் எப்படி கையாளணும், ஒரு புகார் எண் நம்ம பேருந்துக்குள்ள ஏதாவது 149 என்ற பேருந்துக்கான புகார் வழங்குவதற்கான எண் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணுக்கு அழைக்கின்ற பொழுது அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம இப்போ இந்த மாதிரி மின்சார பேருந்து இருக்கும்போது அதுக்கான ஆட்கள் கேட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஏற்கனவே காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 685 பேரை நாங்கள் பணிக்கு எடுத்திருக்கிறோம். மற்றும் இருக்கின்ற 7 அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கிட்டத்தட்ட 3200 பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆணை முதலமைச்சர் வழங்கி கடந்த மாதம் அவர்களிடத்திலிருந்து ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு முடிபெறும். எழுத்து தேர்வு முடிபெற்ற பிறகு நேர்முக தேர்வு, ஓட்டுநர் பயிற்சியெல்லாம் வழங்கப்பட்டு அவர்களும் பணிக்கு வருவார்கள். எனவே காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையம் மின்சார பேருந்துகளை இயக்கப்படுறது யாரு சார்? நடத்துனர் யாரு? இதை வந்து பழுது நீக்கக்கூடிய இது மின்சார பேருந்து என்பது சாதாரண டீசல் பேருந்து விட கூடுதல் விலைக்கு
வருகின்ற பேருந்துகள். எனவே அதனை இயக்குவது என்பது நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான பணியாளர்கள் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் டீசல் மெக்கானிக், அந்த வாகனங்கள் இயக்குறவங்க. அதனால தான் உலக வங்கியுடைய அறிவுரைப்படி ஜிசிசி மெத்தடில் அது ஒரு டெண்டர் விடப்பட்டு ஓம் என்ற நிறுவனம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அவர்களே பேருந்தை கொண்டு வந்து இயக்குவார்கள், அவர்களே பராமரிப்பார்கள். ஓட்டுநர்கள் அவர்களுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அரசினுடைய நடத்துனர்கள், மற்ற மெயின்டெனன்ஸ் பார்க்குற அலுவலக பணியாளர்கள்லாம் அரசினுடைய அலுவலக பணியாளர் இருப்பாங்க. அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திய மேலாண் இயக்குனர் அந்த பணிகளை மேற்பார்வையிடுவார். எல்லாமே தனியார் மயமாகுது. அரசில் இருக்கக்கூடிய இவங்க ஊழியர்கள் வந்து இன்னமும் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இன்னும் மேலும் மேலும். அதாவது நம்ம வந்து இந்த மின்சார பேருந்து வருகின்ற காரணத்தினால் டீசல் பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைக்கவில்லை. இது வந்து ஆகுமெண்டேஷன் சொல்லுவோம், கூடுதல் வசதி தான் நம்ம ஏற்படுத்துகிறோம். அதனால் ஏற்கனவே இருக்கிறவர்கள் பணியிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏற்கனவே வியாசர்பாடியில் இயங்கி கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஓடும். ஒரு முறை சார்ஜ் செய்தால், ஒரு முறை சார்ஜ் செய்வதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அடிப்படையில் தினமும் சார்ஜ் செய்து தான் இயக்க போகிறோம். இடையிலே சில பேருந்துகள் மதிய நேரத்தில் இங்கே வந்து வருகின்ற பொழுது இன்னொரு முறையும் சார்ஜ் செய்து கூடுதல் தூரம் இயக்க வேண்டியிருந்தால் இயக்குவார்கள். இந்த பேருந்தினுடைய கட்டணம் எப்படி இருக்கு சார்? எவ்வளோ இருக்குது? அந்த மற்ற பேருந்துகளுக்கு என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான். இது வந்து டெண்டரில் அவங்க போட்டிருக்கிற அந்த அரசுக்கு டெண்டரில் வந்ததில் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான். அதனால் அந்த கட்டணத்தில் தான் இருக்கும். டீசல் பெட்ரோல் வச்சு ஒரு வாகனத்தை இயக்குவதை விட மின்சாரத்தில் இயக்கிறது வந்து மிக குறைந்த செலவு தான் வரும். மூலதனம் கூடுதலாகிறது. நீங்கள் வந்து பராமரிப்பு செலவும் அதை சார்ஜ் பண்ணுற செலவும் குறைவாக இருந்தாலும் அதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த பேருந்து வாங்குவதற்கான கட்டணம் கூடுதலாக இருக்கிறது. எனவே அதற்கு கணக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த பேருந்துகளுக்கு இப்போ இருக்கிறதுல என்ன டீலக்ஸ் பேருந்துக்குள்ள கட்டணமா என்ன கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு? சாதாரண பேருந்துக்கான அதை கட்டணம், ஏசி பஸ்ஸுக்கான கட்டணம், அந்த வகையில் தான் அந்த கட்டணம் இருக்கும். சார், அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு இந்த பேட்டரி கார்கள் இந்த பேருந்துகள் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா? இல்லை, நம்ம டெண்டரில் போட்டிருக்கிற கண்டிஷன் யார் பேருந்தை கொண்டு வந்து பராமரித்து இயக்குகிறார்களோ அவர்களுடைய ஓட்டுநர். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அவங்க ஓட்டுநர் தான். நடத்துனர் நம்முடைய நடத்துனர். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.